மணத்தக்காளி கீரை செடியில வர பழத்தை ரெண்டு மூணு பாட்டுல பிழிஞ்சு விட்டுருந்தேன். ஒரு பாட்டுல நல்லாவே வளர்ந்து வந்திருந்துச்சு. 2 செடி வந்திருந்தது. ஒண்ணு பாருங்க பெங்களூர்ல இப்படிதான் கிடைக்கும். இன்னொன்னு நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி கிடைக்கும். கீரை ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. பொரியல்லாம் செய்ய முடியாது. அதனால பருப்பு கூட போட்டு கடையல் மாதிரி செஞ்சிடலான்ட்டு மதியம் போல கொஞ்சமா பறிச்சு அலசி எடுத்துக்கிட்டேன். கையிலேயே பறிச்சனால அவ்வளவா மண் இருக்காது. இருந்தாலும் லைட்டா அலசிக்கிறது பெட்டர் தான். நான் ஒரு 3-4 வாட்டி அலசி எடுத்துக்கிட்டேன். இந்த மசூர் தால் நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த கீரை கடையல் மாதிரிலாம் செஞ்சா யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். 1 கப் மசூர் தால் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல மஞ்சத்தூள், உப்பு, வரமிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷா பொரியலுக்கு சௌச்சௌ காய் தான் இருந்தது. வீக்கெண்ட் இல்லையா, சௌச்சௌ மட்டும்தான் இருந்தது. அதனால காம்பினேஷன் கரெக்டா இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த பொரியலே பண்ணிட்டேன். பருப்பு வெந்ததும் அப்படியே கரண்டியில ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு அலசி வச்சிருக்க மணத்தக்காளி கீரையும் அது கூட போட்டு கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு தாளிப்பு கொடுக்கணும். எண்ணெய், ஜீரகம், தட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, பெருங்காயத்தூள், கொஞ்சமா சாம்பார் தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பருப்பு கீரை கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி கடைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் இந்த கீரை கசப்பா இருக்கும்னு சொல்லி பொரியல் மாதிரி எடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி பருப்பு கூட கடையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கசப்பே தெரியாது, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வேலையெல்லாம் இருந்தது. அதனால பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போதே மதியம் லஞ்சுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிடலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு. இல்லைன்னா அப்புறம் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே ஐயோ லஞ்ச் வேற சமைக்கணும்னு அந்த வேலையும் பாதியில நிற்கும், ஓடவும் ஓடாது. ஒரு டென்ஷன் மோட்லயே தான் போயிட்டு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு சப்பாத்தி, பன்னீர் மசாலா. மதியம் லஞ்சுக்கு பொரியல்லாம் எதுவும் செய்யல. வீக்கெண்ட்ங்கிறனால எல்லா காயிலுமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அது எல்லாமே போட்டு பருப்பு சாம்பார் வச்சாச்சு. அதனால தனியா பொரியல் எதுவும் செய்யல. கொஞ்சம் சேர்த்தே தான் வச்சிருந்தேன். நைட்டு போல தோசை சுட்டு அதே பருப்பு சாம்பார் வச்சுக்கலான்ட்டு. கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஓடிபி சொல்லுவாங்க, கார்டுக்கு பின்னாடி இருக்க அந்த 3 நம்பர் சொல்லுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு லிங்க் அனுப்பி அதை போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் ஸ்கேம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்பெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க மாதிரி ஃபோன் கால் மட்டும் இல்ல, வீடியோ கால் வரைக்குமே கால் பண்ணி ஸ்கேம் பண்றதா கேள்விப்பட முடியுது. நோக்கியா, சாம்சங்னு அப்ப பட்டன் போன்லாம் யூஸ் பண்ணிருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருந்தது. இப்ப டெக்னாலஜி வளர வளர இந்த மாதிரி ஸ்கேமும் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்காக நம்ம அப்ப யூஸ் பண்ண மாதிரி பட்டன் போன்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதா இருக்கு. முன்னெல்லாம் ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்தா வீக் டேஸ்ல வந்தா நல்லா இருக்கும். ஒரு நாள் நடுவுல லீவ் கிடைச்ச மாதிரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுன்னு ஹரிபரியா சமைக்க தேவையில்ல. கொஞ்சம் எல்லாம் மெதுவாகவே பண்ணிக்கலாம், ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும்ட்டு தோணும். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. சண்டேவே வந்தது எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் தோணுது. மெயினா கிட்ஸை வச்சிருக்கவங்களாம் இந்த மாதிரி தான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். லீவ் டேஸ்னா அவங்கள வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். அதுக்கு இந்த சண்டேல வந்தது எவ்வளவோ பரவாயில்ல தான். சண்டே ஈவினிங் வெளியில போயிட்டு அடுத்த வீக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு தான் பிளான் பண்ணது. பட் போக முடியல. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருக்கான்னு. ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு ஸ்வீட் கார்ன் மட்டும் இருந்தது. வாங்கி வச்சிருந்தா பிரெட் கொஞ்சம் இருந்தது. ரெண்டையும் வச்சு பிரெட் சாண்ட்விச் மாதிரி செஞ்சுட்டேன். ஒரு முலாம்பழமும் இருந்தது. சூடா சாண்ட்விச் செஞ்சுட்டு கொஞ்சம் ஜெல்லுன்னு முலாம்பழம் ஜூஸும் போட்டாச்சு. ஜூஸ்க்கு சர்க்கரையெல்லாம் எதுவுமே சேர்க்கல. தண்ணி அதிகமா சேர்த்தாதான் இனிப்பு டேஸ்ட் கம்மியா இருக்கும், சர்க்கரையெல்லாம் சேர்க்கிற மாதிரி இருக்கும். அப்படியே தண்ணியெல்லாம் சேர்க்காமலே அரைச்சிட்டேன். இட்லி மாவு இல்லைனாவே டிஃபன் வெரைட்டிஸ்லாம் செஞ்சு ஓட்டுறது ரொம்பவே கஷ்டம். நார்மலா எப்பவும் போல ஒயிட் ரைஸ்ல இட்லி மாவு செய்யாம இந்த வாட்டி கொஞ்சம் ராகியும் சேர்த்தே ஊற வச்சிட்டேன். கூடவே அப்படியே பச்சை பயிரும் அடுத்த நாள் சாலட்க்கு வேணும்னு சொல்லி ஊற வச்சாச்சு. இட்லி மாவு இல்லை, அதனால இட்லியோ தோசையோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு செய்ய முடியாது. சரி, ஓகே, சப்பாத்தி, பூரி இல்லைனா பொங்கல் இந்த மாதிரி செய்யலான்ட்டு பார்த்தா எப்பவும் இந்த மாதிரியே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நடுவில் டிஃப்ரெண்ட்டாக வேற ஏதாவது சாப்பிடலான்ட்டு சம்டைம்ஸ் தோணும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு தோணுச்சு. முன்னாடி நாள் நைட்டு போல தான் இந்த வீக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். மரவள்ளி கிழங்கு பார்த்தேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வீட்டில் எல்லாருக்குமே இந்த கிழங்கு ஃபேவரட், அதனால பார்த்த உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கிழங்க நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்து சர்க்கரையில் தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் அப்படி தான் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சம்டைம்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். பட் எங்களுக்கு நிறைய வெங்காயம், வரமிளகாலாம் போட்டு தாளித்து சாப்பிட்டு தான் பிடிக்கும். அதனால அந்த மாதிரியே செஞ்சுட்டேன். இது மட்டும் சாப்பிட்டாவே போதும். மதியம் லஞ்ச் வரைக்குமே பசிக்காது, நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இருந்தாலும் ஹஸ்பண்டும் பாப்பாவும் ஆஃபீஸ் ஸ்கூல்னு போகிறாங்க. பசிச்சா என்ன பண்ணுவாங்களோன்ட்டு சைடில் அப்படியே ராகி கூழும் ரெடி பண்ணிட்டேன். மதியம் மட்டும்தான் எப்போவுமே சாதம் வைப்போம். காலையிலையோ நைட்டோ டிஃபன் வெரைட்டிஸ் தான் ஏதாவது இருக்கும். 2-3 நாளாக கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் மட்டும் மிச்சமாயிடுச்சு. அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன்.
வெயில் நல்லா தான் அடிக்குது. சரி ஓகே, இன்றைக்கே வடகம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலான்னு அதை வச்சுட்டு லஞ்ச் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாவக்காய் சமைச்ச ரொம்ப மாதம் ஆன மாதிரி இருக்குது. எப்படிலாம் இனிப்பை ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி கசப்பான ஐட்டம்ஸும் உடம்புக்கு நல்லது தான். பாவக்காய் அப்பப்போ எடுத்துக்கணும் தான். இருந்தாலுமே ரொம்ப நாள் விட்டாச்சு. சரி ஓகே, இனிமேலாவது ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் எடுத்துக்கலான்ட்டு பாவக்காய் தொக்கும் ரசமும் தயிரும் வச்சு சிம்பிளாக லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாப்பா எப்பவும் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே என்ன லஞ்சுன்னு கேட்டுகிட்டே தான் வருவா. பாவக்கான்னு சொன்ன உடனே எப்பவும் போல் 10 அடி தள்ளி தான் நின்னா. இருந்தாலுமே கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி புழு இருக்கும், அது இருக்கும், இதெல்லாம் சாப்பிட்டா தான் அதெல்லாம் போகும்னு சொல்லி கொஞ்சமாவது சாப்பிட வச்சுருவோம். நேற்று அமாவாசைங்கிறனால ஈவினிங்க்கு மேலே பக்கத்தில் இருக்க காளியம்மன் கோவில் வரைக்கும் போயிருந்தோம். இந்த கோவிலில் எப்போவும் அமாவாசைனா ஹோமம்லாம் நடத்துவாங்க. எப்போவுமே லாஸ்ட்டாக தான் போவோம். இந்த வாட்டி கொஞ்சம் முன்னாடியே போய் அட்டன் பண்ணிட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு. பச்சை பயிரை 2 நாள் முன்னாடியே ஊற போட்டு வச்சுருந்தேன். முளைக்கட்டி வச்சா ஸ்ப்ரவுட் சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமேன்ட்டு. ஓரளவுக்கு தான் ஊறி வந்திருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, இதை வச்சே செஞ்சிடலான்னு செஞ்சுட்டேன். 2 நாள் அப்படியே விட்டுட்டா நல்லாவே முளைக்கட்டி வரும். ஏதோ கொஞ்சம் பிசு பிசுன்னு பிடிச்ச மாதிரி இருந்தது. கெட்டுக்கிது போயிருமோ என்னமோன்ட்டு உடனே செஞ்சுட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்தது, அதையும் பாயில் பண்ண போட்டுட்டேன். கொஞ்சமாக எடுத்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மிச்சத்தை ஈவினிங் போல் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. பாப்பா 2-3 நாளாகவே ஸ்ட்ராபெரி வேணும்னு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தா. எங்கேயுமே கண்ணில் தென்படலை. அவள் கண்ணில் ஏதோ ஒரு கடையில் பட்டிருக்கு. பார்த்த உடனே வாங்கிட்டு வந்தாச்சு. மதியம் லஞ்சுக்கு சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்ட் ஃபுட் தான் செஞ்சுருந்தேன். ரசம் சாதம், பொட்டேட்டோ பொரியல். பாப்பா டியூஷன் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 ஸ்ட்ராபெரி மட்டும் வச்சு மில்க், நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு ஈவினிங் போல் நானும் ஒரு காஃபி எடுத்துக்கிட்டேன்.